அதாவது பார்த்தோம்னா நம்முடைய இந்திய மண்ணில் தோன்றின மெய்ஞானிகள் அற்புதமான கதைகள் மூலமாக நமக்கு அறிவுறுத்துவாங்க நம்ம வாழ்க்கை நடைமுறையை. அப்படி பார்த்தோம்னா நிறைய நம்முடைய தெய்வங்களுக்கு மிருகத்தலையும் மனித உடம்பையும் போட்டு காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் கேள்விகள் எழுப்பலாம், இதென்ன கடவுளுக்கு போய் இப்படியெல்லாம் போட்டு காமிப்பாங்களா, மிருகத்தினுடைய தலையோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சிக்னிஃபிகன்ஸ். எல்லா அவதாரங்களுக்கும் ஒவ்வொரு சிக்னிஃபிகன்ஸ் மெய்ஞானிகள் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு நரசிம்ம அவதாரத்தில் பார்த்தோம்னாக்கா மிருகத்தலை, அதாவது எதை போட்டிருக்காங்க, சிங்கம், நரசிம்மம் அப்படின்னு சிங்கத்தினுடைய தலையும் மனித உடம்பையும் போட்டு காமிச்சிருக்காங்க. யாரை வதம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்யகசிபு வதம் பண்ணுவார். எங்கே உட்காந்து வதம் பண்ணுவார், படிக்கட்டில் உட்காந்து வதம் பண்ணுவார். ஆக மடி மேலே வச்சு அவரை பிளப்பார் அப்படிங்கிறது புராணம் சொல்லுது. ஸோ வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு போகும்போது, படிக்கட்டு அப்படின்னு போகும்போது ஆக நம்ம வாசப்படி அப்படின்னு போகும்போது மூக்கு தான் வாசப்படியாக இருக்குது இந்த உடம்புக்கு. படிக்கட்டு அப்படிங்கும்போது மனசு இங்கே தான் குவிச்சு இருக்குது. அப்போது காற்றுலேருந்து நாம் சுவாசிக்கிறது எல்லாம் உள்ளே இழுத்து இங்கே குவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவாசிக்கிறோம். ஆக இங்கே படிக்கட்டாக இருக்குது. இங்கேயே மடி மேலே வச்சு எதை பிளக்கணும், அசுர உணர்வுகளை ஆக இங்கேயே பிளந்துரு. ஆக இரண்யகசிபு என்ன பண்ணுவான், அரக்கனாக இருப்பான். தன்னுடைய குழந்தையை கூட அவங்க கொலை செய்வதற்கு தயங்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒருவனை ஆக இந்த பரிசுத்தமான உணர்வுகள், பிரகலாதன்னா பிறக்காமல் பிறக்கக்கூடிய பரிசுத்தமான அந்த பேரருளை ஆக நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ளே எடுத்து ஆக நமக்குள்ள சிங்கம் எப்படி கர்ஜிக்குதோ அதே போல் இந்த பேரருளை நமக்குள்ள கர்ஜிக்கக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள அந்த டாமினன்ட் பொசிஷன் கொண்டு வந்து இந்த இடத்துல நாம் நிப்பாட்டணும். ஆக இந்த பேரருளை இங்கே குவிக்க போகும்போது என்னவாகுது, சிங்கம் போல் இங்கே இருக்க போகும்போது என்னவாகுது, ஆக இங்கேயே வடிகட்டி ஆக நமக்குள்ள உள்புகாதபடி தடுத்துருது. இந்த அசுர உணர்வுகள் முழுமையாக மடிய போகும்போது தான் ஆக அடுத்த அவதாரம் கல்கி அவதாரம். ஆக ஒளியின் சொரூபமாக இந்த உயிர் ஒளியின் சொரூபமாக மாறும் அப்படிங்கிறது தான் இந்த பிறவியில் நீ ஒவ்வொரு தருணத்திலும் நரசிம்ம அவதாரமாக நீ வாழணுங்கிறத மெய்ஞானிகளுடைய ஆக புராணத்தில் நமக்கு கற்பித்து இருக்கக்கூடிய பாடமாக நாம் எடுத்துக்கணும். போன்ற நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.